பற்றியதாகும். அதில் ஒரு சிறிய எட்டயபுரம் ஜமீன்தாரிடம் ஒரு பஞ்சாலை இருந்தது. அதை அமைத்து கொடுத்தவர் சின்னசாமி ஐயர். இவர்கள் சிறந்த அறிவாளி, அது ஒரு பொறியியலாளரும் கூட. தொழில் மயமான நாட்டை பற்றிய கனவு காண்பவர். தன் மகன் வளர்ந்து தன் பாதையிலேயே வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவன் மகனோ அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே விளங்கினான். எங்க போயிட்டான்? எப்ப வீட்டுக்கு வருவான்? வீட்டு கணக்கு எப்ப போடுவான்? மாடா, எங்க போட்டு வர? பதில் சொல். பள்ளியில் இருந்த நேர வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? வீட்டு கணக்கு எப்ப போட போகிறாய்? என்னடா சொன்னேன்? இதை நீ முதலொரு போதும் கேட்கவில்லையா? கணக்கு பாடம் மிகவும் முக்கியம். சுப்பையா, நான் ஏதோ நினைக்க இவன் ஏதோ செய்கிறான். சில வேலைகளில் இவன் போக்கு பயமாதான் இருக்க. போவே இல்லையா? வீட்டுக்கு போனேன். அவர் செயல்பட்டு காட்டினாரம்மா. அதான் நான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு தூக்கம் வருகிறது. நான் தூங்க போகிறேன். வா படுப்போம். அன்றைய பாடங்கள் ஏதும் செய்யாமல் அடுத்த நாள் பாடசாலைக்கு சென்று தண்டனையும் பெறுகிறான். அவன் கற்க விரும்பியது இலக்கியங்களும் தமிழ் இலக்கணமும். ஒரு கண்ணில்லாத பண்டிதரை சந்தித்து தன் குருவாக பாவித்து கம்பராமாயணத்தை கற்றுக்கொண்டான். ஒரு நாள் ஒரு நண்பர் அவனை எட்டயபுரம் ராஜாவிடம் அழைத்து போனார். இவன் யாருடைய மகன்? பையா, இங்கே வா. அறையில் உட்கார. பையனை பார்க்கும்போது கட்டிக்காரன் போல தெரிகிறது. அரசே, இவன் ஒரு பிறவி கவிஞர். அவனை புனைய மாற்றலுடையவர். ஒரு பாடலின் பாடியை கூடினால் வீதியை பாடி விடுவான். அதோ அவர் அப்பாவை வருகிறார். வணக்கம். வணக்கம் ஐயர். உமது பையன் பெரிய கட்டிக்காரன், பெரிய புலவராக வருவார். நீங்கள் அதிக அன்பு காட்டுகிறீர்கள். உண்மையத்தான் சொன்னேன் ஐயரே. பொழுதுபோக்குக்கு கவிதை சரி, பாட்டு சோறு போடாத. ஆனால் அவன் திறமையை நாங்கள் வளர்க்க வேண்டும். பார்க்கலாம் அரசர். இவனை தான் தேடி வருகிறேன். இவனை கூட்டிக் கொண்டு போகிறேன். சின்னசாமி தன் மகன் திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளிக்கு அனுப்பினார். அங்கு அவன் படித்த 3 ஆண்டுகளே கொடுமையாக கருதினான். அவன் குறும்பும் கவிதை திறனும் மற்றவரிடையே அவனை பிரபலப்படுத்தின. ஒரு சமயம் அவர் வகுப்பில் பகல் கனவில் மூழ்கி இருந்த போது ஐயா, கவிஞரே, உம்மைத்தான் கேட்கிறேன். என்ன? மேகம் போல கவி பொழிவாயாமே. கால மேகம் இப்போது போல. ஐயா, காலமேகம் தனக்கு தோன்றிய போதே மழை பெய்யும். பண்டிதரை நான் இப்படி அல்ல. உன்னிடம் கதைத்து பயனில்லை. நீ வீரன் தான். நான் போய் வருகிறேன். நானும் போய் வருகிறேன். நான் சுப்பையா மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவன் இந்த வருடமும் பரீட்சையில் தேரவில்லை. அவர் அரண்மனையில் வேலைக்கு சேர்த்து விடுவோம்.
ராஜாவின் முன்னிலையில் விவாதம் செய்தார்கள். நீ பெரிய புத்திசாலியாதான் இருக்கிறாய், ஆனால் பரீட்சை தரவில்லை. அதனால் உங்களுக்கு என்ன? முடிந்தால் என்னுடன் மோதி பாருங்கள். கல்வி என்ற தலைப்பில் மோதுவோமா? ஓ, மோதி பார்க்கலாம். ஓ, வயதுக்கு மீறிய புத்திசாலி கொண்ட பாரதி என்று அழைக்கிறோம். இந்த முறை பாரதி என்று அழைக்கப்படுவார். நன்றி ஐயா. இருவரும் ராஜாவின் முன்னிலையில் விவாதம் செய்தார்கள். இறுதியில் பாரதியே வென்றார். அன்று முதல் பாரதி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய 15ஆம் வயதிலே 7 வயதுள்ள செல்லம்மாவை திருமணம் செய்து வைத்தார்கள். அடுத்த ஆண்டு அவர் தந்தையார் காலமானார். நீ என்ன செய்ய போகிறாய்? நான் காசிக்கு போய் படிப்பை முடிக்கப் போகிறேன். நல்ல யோசனை. நன்றாக படித்து படிப்பை முடி. போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தலைமுடியை வெட்டிக் கொண்டான். இப்போது மீசையை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறான். நீ பாரதி, நீ பிராமணன் என்பதை மறந்து விட்டாயா? உனது செயல் எனக்கு பிடிக்கவில்லை. இனி நான் உன்னோடு சாப்பிட முடியாது. மாமாவின் கோபத்தினால் பாரதி அசையவில்லை. தலைப்பாகையும் அணிய ஆரம்பித்தார். ஒரு நாள் பாரதி பாடிய தேவார திருவாசக பாடல்களை கேட்டு மாமா மகிழ்ச்சி அடைந்தார். பாரதியோடு சேர்ந்து உணவு உண்ண ஆரம்பித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாரதிக்கு ஆங்கில புலமையும் ஆங்கில கவிகளோடு பரிச்சயம் ஏற்பட்டது. எவ்வளவு எளிமையாக சரளமாக சொல்லி தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ் புலவர்கள் ஏன் இப்படி பாடவில்லை? தமிழ் பாடல்கள் பன்னிரத் போல புதிர்கள் போல உள்ளனவே. பாரதி படிப்பு முடிந்ததும் மாதம் 20 ரூபாய் சம்பளத்தில் ஓர் ஆசிரியர் வேலையை ஏற்றார். எட்டயபுரம் ராஜா பாரதியின் சிரமங்களை அறிந்து அவரை அழைத்து தன்னுடன் வைத்துக் கொண்டார். வணக்கம். வணக்கம். இங்க எனக்கு என்ன வேலை? வேலை இல்லாமல் உன் வேலை. நீ எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும். வேலை இல்லாமல் இருப்பதும் ஒரு வேலை. இங்கே நான் என் நாட்களை வீணாக்கிறேன். ராஜா உட்பட யாருக்கும் கவிதையில் ஈடுபாடை காணோம். ராஜாவிடமிருந்து விலகி மதுரைக்கு சென்றார். அங்கே சென்னையில் இருந்து வெளிவரும் சுதேசரமித்திரன் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயரை சந்தித்தார். வணக்கம். எனக்கு ஒரு துணை ஆசிரியர் தேவை. ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்க தெரிய வேண்டும். அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறேன். மற்றவர்கள் ஒரு பந்தியை சொல்வதை நீ ஒரே வரியில் கூறிவிடுகிறாய். ஓராண்டாக நான் உன்னை கவனிக்கிறேன். நீ எழுதும் வார்த்தையும் ஒரு கோடி பெறும். நீ காளிதாசன், நான் போஜ்ராஜனாக இல்லாதது எனது துரதிர்ஷ்டம். உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன்.
இவர் சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தலாமே, இனி வரும்போது கேட்கிறேன். தேநீர் ஐயா. தேநீரா? ஐயா, உங்களுக்கு தேநீர் கொடுக்க சொன்னார். மனிதர் எவ்வளவு நல்லவர். இவரது சம்பள உயர்வு கேட்டிருந்தேனே. பாரதி தினமும் ஏராளமான பத்திரிகைகள் படித்து அரசியல் விழிப்பு ஏற்பட்டது. வங்கமே வாழ்க என்ற தேசிய பாடல் வெளியானது. ஆனால் அரசியல் தலையங்கம் எழுத முற்பட்ட போது பாரதி சுதேசம் ஒரு நடுநிலை பத்திரிகை. என்ன ஆச்சரிக்கிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓம் ஏற்றுக்கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் மகாநாட்டிற்கு போனார். திரும்பும் வழியில் கல்கத்தாவில் சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார். இந்திய விடுதலையை ஆதரித்தவர்களில் அவர்களும் ஒருவர். ஹலோ, நிவேதிதா பார்க்க வேண்டேன். கலைத்து கொண்டு வாங்க. யாரோ அவர்கள் தேடி வந்துள்ளாரம்மா. வணக்கம். வணக்கம். நீங்கள் மனமானவரா இல்லையா? எனக்கு மனைவி ஒரு குழந்தையும் உண்டு. அப்படியானால் ஏன் நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டி வரவில்லை? நாங்கள் பொது இடங்களுக்கு மனைவியை அழைத்து வருவதில்லை. அப்படியா? விடுதலை பற்றி பேசுவீர்கள். சமுதாயத்தில் ஒரு பாதி மற்றொரு பாதியை அடிமைப்படுத்தினால் சுதந்திரம் ஏது? நீங்கள் உங்கள் மனைவியை உங்கள் மண்ணாக நினையுங்கள். நான் உங்கள் அறிவுரைப்படி நடக்கிறேன். நன்றி. இந்தாருங்கள், படித்து பாருங்கள். பார்க்கிறேன். அப்பா, தேசிய உணர்வையும் சமூக சீர்திருத்தத்தையும் பாரதி தினசரி பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். இதில் பெண்கள் கல்வி பெற நல்ல உரிமையும் பெற்றவர்கள் என்கின்றார். அப்படியா? ஆம் அப்பா. அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். பெண் விடுதலை மட்டுமன்றி தீண்டாமை, சாதி கொடுமையும் சமூகத்திலிருந்து ஒழிய வேண்டும் என மன்றாடினார். செயலிலும் காட்டினார். பாரதி தன் வேலைக்காரன் வீட்டிலும் போய் சாப்பிட்டார். பாரதிக்கு பிள்ளைகள் மீது மிகவும் விருப்பமுடையவர். எப்போதும் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவார். செல்லம்மா, செல்லம்மா, ஓம், இதை வருகிறேன். இங்கே வா. சூளை பக்கம் போய் வருவோம். இல்லை, விடுங்கள். மற்றவர்கள் பார்த்தா என்ன நினைப்பார்கள்? என்னுடன் வா. நீ என் பாடி, நம் இருவரும் சமம். விடுங்கள். காய்ச்சலுக்கு பணமே இல்லை. என்னிடம் சில ரூபாய்கள் உள்ளன. விரைவில் சுதேசி மித்திரனிருந்து ஏதாவது பணம் வரும். உண்மையாகவா? அம்மா, ஐயா. அது யார் அம்மா? யாரோ ஒரு பெரியவர் அப்பா. ஆமாம், அவர் ஒரு போர்வை தருவதாக சொல்லியிருந்தேன். அதை எது? இந்தாருங்கள். நன்றி ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நன்றி, வாருங்கள். என்ன செய்தீர்கள்? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் சர்மம் வேண்டுமா? எங்களை விட அவர் மிகவும் பாவம் செல்லம்மா. வலிக்குது. எனக்கு குழந்தைகள் என்றால் எவ்வளவு விருப்பம். எல்லா குழந்தைகளும் என்னிடம் விருப்பமாக இருக்கின்றன. ஆனால் என் குழந்தையின் காய்ச்சல் மாற்ற முடியவில்லையே. இப்ப என்ன செய்வது? எந்த கை மருந்துக்கும் சுகமாகவில்லை. மருந்து வாங்க கையில் காசு எதுவும் இல்லை. தாயே சக்தி, அவளை காப்பாற்று.
வணக்கம் திருங்காடி. நான் இன்று மாலை கூட்டத்தில் பேசப் போகிறேன். நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? இன்று நாம் நிகழ்ச்சிகள் என்ன? இவர்தான் பாரதி. முடியாது. உங்கள் கூட்டத்தில் நான் இருக்க முடியுமா? திருகாண்டி, அது முடியாது என்று நினைக்கிறேன். உங்கள் தலைமை உங்கள் இயக்கத்திற்கு வாழ்த்துகிறேன். நான் வருகிறேன். யார் இவர்? இவர்தான் பாரதி, எங்கள் தமிழ்நாட்டு புலவர். இவரை பாதுகாக்க யாரும் இல்லை. ஒரு நல்ல தேச பக்தனை யாராவது பார்த்துக் கொள்ள வேண்டும்.